கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் நாம் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அடுத்த வசனம் கூட, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். போதும். ஹல்லேலூயா. பிரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஒரு பெரிய திட்டத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, நான் வாசித்த வசனத்திற்கு கீழாக 7ஆம் வசனத்தின் கடைசியிலே, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு பெரிய திட்டத்தை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட சபை வளர்ச்சியும் விசுவாசிகளின் பங்கும் என்கிறதான தலைப்பிலே சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தோத்திரம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 5ஆம் வசனத்தில் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்து அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்கிற பொழுது தோத்திரம், அவர் அந்த பூமியிலே விட்டு சென்ற அநேக தீர்க்க தரிசனங்கள் அவர் சொன்னபடியே நிறைவேறினது, நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அன்று முதலாக தோத்திரம் இன்று வரையிலும் உலகமெங்கிலும் தேவனுடைய திட்டம் இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டபடியே உலக நாடுகளில் எங்கிலும் அது நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்திலே ஆவியானவர் சபையில் இறங்கின பொழுது அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, சபைகள் வளர்ந்து பெருகினது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 5:14 சொல்கிறது, திரளான புருஷர்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:21 சொல்கிறது, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 19:20 சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து எல்லா ஜாதி ஜனங்களையும் மேற்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுடைய சபை என்பது சாதாரணமானது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே, இந்த தக்கலையிலே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டோடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தாபனம், இந்த பூரண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம் தொடங்கும் பொழுது 3 விதவைகளோடும் 2 விசுவாசிகளோடும் தொடங்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையும் 2 விதவைகளும் சில ஆத்துமாக்களோடும் துவங்கப்பட்ட ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். தோத்திரம். அதன்படியே கர்த்தர் நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். ஏன்னா சபைக்கு தலைவர் அவர். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தினுடைய
அவயவங்கள். அவர் எதனால்? பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் அவருடைய பலத்த கிரியைகளினாலும் அவர் தேவனுடைய சபையை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது தோத்திரம் அங்கே நடைபெற்ற பல காரியங்களை பார்க்கும் பொழுது சபை என்பது மற்றவர்களை திரும்பி பார்க்க வைக்கிறது. சபை என்பது அநேக புறஜாதி ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்து கொள்கிறது. சபை என்பது தேவனுடைய வல்லமையை தன் கிரியைகளினாலே தேசத்தில் வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, சபை என்பது நரகவழி செல்கிற அநேகரை பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்துகிறது. சபை என்பது தேசத்தில் இருக்கிற அநேக இருள்களை துரத்தி அடித்து தன் பிரகாசத்தினாலே தேசத்தை நிரப்புகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி சபையானது ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது இந்திய தேசத்திலும் உலக நாடுகளிலும் அந்த பெரிய ஒரு தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம சபையில் இருந்து ஒரு மிஷினரி சபையாக அஸ்ஸாம் போராப்ஜானில் ஒரு ஊழியத்தை முதலாவது தத்தெடுத்தோம், தாங்க ஆரம்பித்தோம். இந்த நாட்களிலே அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற 80% வாக்காளர்கள் நம்முடைய சபையின் விசுவாசிகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பஞ்சாயத்து தலைவரை தீர்மானிக்கும் பொறுப்பு நம்முடைய விசுவாசிகளுக்கு. அந்த பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் போட வேண்டுமானால் நம்முடைய பாஸ்டர்கிட்ட கேட்காம தீர்மானம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இது ஒரு மூலையில மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் நடக்க வேண்டியது என்பது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அது ஆதி நாட்களிலே நடந்தது. இன்றைக்கும் சபை அப்படிப்பட்ட தரிசனத்தோடு செயல்படுமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஸ்தோத்திர கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரனோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு என்ன செய்? போ. இனி ஒரு எக்ஸ்ட்ரா பலம் உனக்கு வேண்டியதில்லை. உனக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? பலம் இருக்குது. ஆமானா இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியர்களாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நமக்குள்ளே தேவன் அதற்கேற்ற பலனை, சக்தியை, வல்லமையை தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசித்தால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த கிதியோனுக்கு கதை சொன்னப்போ அவனோ பயந்து ஒளிச்சு போயிருந்து வார்கோதுமையை அவன் சேகரித்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ வார்த்தையை கொடுத்தான், சில அடையாளங்களை கேட்டான், காட்டினாரு. அவன் தீவிரமாய் புறப்பட்டு போனான். அநேக பலிபீடங்களை, தோப்புகளை தகர்த்தான், அழித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 52:1 சொல்கிறது, எழும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்து கொள்? சொல்லுங்க, தரித்துக்கொள். அப்ப சபையானது தேவன் தந்திருக்கிற வல்லமையை தரித்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு மூலையில் அல்ல, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வர கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நடக்குமா? நடக்காதா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வேகமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா ஆதி சபையினுடைய வளர்ச்சி 2000 ஆண்டுகள் ஆகிறது. அந்த ஆதி நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 60% ஜனங்கள் இந்த வேத புஸ்தகத்தை அறிந்து ஆராதிக்கிற ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்திய தேசத்திலே வளர்ச்சி விகிதம் குறைவாக இருந்தாலும் உலக அளவிலே அன்றைக்கு ஒரு மூலையில் 120 பேரால் துவங்கப்பட்டதான எழுப்புதல் இன்னைக்கு உலகத்தையே கலக்கும் அளவிற்கு தேசத்தில் இரும்பு, ஸ்தோத்திரம், ஆமென், கதவுகளால் போடப்பட்ட தேசங்களை கூட இன்றைக்கு உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் ஆதிக்கத்தினால், சட்டதிட்டங்களினால் அடைத்து நொறுக்கி ஒடித்து விடலாம் என்று நினைத்த இடங்களில் எல்லாம் தேவ திட்டம், தீர்க்க தரிசனம் அன்றைக்கு எப்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததென்று சொன்னப்போ அவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஸ்தோத்திரம், எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தின்படி சில காரியங்களை சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்தில் அதன் துவக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசியுங்கள். தேவனை துதித்து. போதும். ஹல்லேலூயா.
முதலாவது தேவனுடைய பலத்த கிரியை தேசத்தில் வெளிப்படும்னா தோத்திரம், முதலாவது தேவனை ஆராதிப்பது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அதிகமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தோத்திரம், ஆண்டவர் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 43:21 சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சபையை கட்டுவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள் சொல்லல, ஊழியம் செய்வார்கள் சொல்ல. முதல்ல என்னதான், இவர்கள் என் துதியை, முதல் வேலையை நமக்கு என்ன வேலைன்னா, அன்றைக்கு பரலோகத்தில் தேவதூதர்களில் ஒரு கூட்டம் பெருமையினால் விழுந்து போயிட்டாங்க. அவங்கள பரலோகத்தில் வச்சிருந்தார். அவங்க வேலையை என்ன வேலை தான், அவரை ஆராதனை செய்கிற வேலை. அவங்க பெருமையினால் விழுந்துட்டாங்க. ஆண்டவர் இப்போ நம்மளை எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்னா, இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவங்களுக்கு முக்கிய வேலை என்னதான், ஆமாம், அவரை பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறதா முக்கியமான வேலை. ஏன்னா யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது என்ன பண்ணலாம், அவரை துதிச்சுட்டே போனீங்கன்னா அங்கேயும் அவர் இறங்குவார், அங்கேயும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நம்ம எங்கே சென்றாலும் முதல் வேலை என்னதுதான், தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியம் எல்லாம் ரெண்டாவது, வேலையெல்லாம் ரெண்டாவது, கொடுப்பதெல்லாம் அடுத்த கட்டம்தான். முதல் வேலையை இங்கே இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நம்ம வாயை திறந்து கர்த்தரை என்ன பண்ணணும், துதிக்கணும், அவர் ஆராதனை செய்யணும். இப்போ பரிசுத்த ஓய்வு நாள் வச்சுங்க, இந்த 10 மணிக்கு தொடங்குகிற ஆராதனைக்கு நீங்களும் எப்போ வந்துடணும், ஏன்னா ஒரு 11:30 வரைக்கும் தான் பாடல் ஆராதனை, அப்படிதானே? அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சேராபீன்கள் ஒன்று கூடி என்ன சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். அப்போ பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவங்க ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தால் நிலைக்கால்கள் என்ன செஞ்சுதான். ஓ ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வாயே இங்க பாருங்க, இப்போ இந்த மைக் இருக்கு பார்த்தீங்களா, தோத்திரம், லேசாக பேசினாலும் இது கொஞ்சம் சத்தமாக தூக்கி காட்டுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாயினால் அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். உன் வாயை தர தங்கச்சி, வாய விரிவா தர. நிறைய பேருக்கு பாட்டு நேரம் குசு 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 குசுன்னு மந்திரம், ஆனால் வேற ஏதாவது பேசணுன்னா மட்டும் ஊருக்கிடுங்க சத்தம் போடும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அவங்க கூப்பிட்ட சத்தத்தினால அந்த ஆலயத்தின் நிலைக்கால்கள், ஓஹோ, நமக்கு ஒரு டெம்பரரியாக தான் போட்டிருக்கோம் தூணெல்லாம், இது ஒரு சின்ன ஆட்டம் கூட வரல. நீங்கள் கெட்டிடம் அசைஞ்சிரோன்னு பயந்து சத்தம் போடலையோன்னு தரல எனக்கு. ஹல்லேலூயா. எனக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆவியானவர் சொல்கிறாரு, நம்ம அவரை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்னா, நம்மளை ஆராதிக்க விட மாட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர விரும்பி அந்த தோத்திரம் பார்வோன்ட்ட போய் பேசுகிறான். யாரு? மோசே. பேசும்போது சொல்றார், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நாங்கள் எங்களுடைய குமாரரோடும் குமாரத்திகளோடும் எல்லாரோடு சேர்ந்து எங்கள் ஆடு மாடுகள் எல்லாரோடு சேர்ந்து எங்கே போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும்னு விரும்பி கேட்குறான். ஆனால் அவன் என்ன செய்ய விட மாட்டான், உங்களை போகவே விடமாட்டேன்றான். அடுத்த கட்டம் அவனுக்கு சில பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து இங்கேயே கர்த்தரை என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்கன்றான். தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த கட்டம் சொல்கிறான், நீங்கள் மட்டும் போங்க, உங்கள் பிள்ளைகள் மனைவி தோத்திரம் உங்கள் ஆடு மாடெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஹல்லேலூயா.
தோத்திரம். ஏன்பா இங்கே குறைச்சிங்க, இங்கே கேட்கல. தோத்திரம். ஹல்லேலூயா. தோத்திரம். அப்போது திரும்பவும் விடு, எங்கே போகணும்னு சொன்னால் சொல்கிறான், உங்கள் ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் மாத்திரம் என்ன செய்யுங்க, எல்லாருமே போங்கன்றான். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்னா, இவங்க ஆராதிக்க விரும்புகிறார்கள், அவன் ஆராதிக்க போகக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறான். வீட்டுக்கு ஒரு ஆள் போங்க, வீட்டில் அப்பா அம்மா மட்டும் போங்க, பிள்ளைகள் மட்டும் போங்க. சில அண்ணாச்சி மாதிரி, நீ முன்ன பெயரடியை, நான் இன்னும் வாரேன். புரிஞ்சா உங்களுக்கு? சில பிள்ளைகள்லாம், நீங்கள் எல்லாம் போங்க, நான் அடுத்த வண்டியில் வாரேன். அப்போ இங்கே ஏகதேசம் முக்கால் ஆராதனை முடிஞ்சிடும். முதல்ல தான் முழங்கால நிற்க சொல்லலாம், பிற சப்ப கிடந்துக்கிடலாம் போய். ஹல்லேலூயா. அப்போது என்ன விஷயம்னா, நம்ம யோசிக்கணும், நம் மூலம் தேவன் மகிமைப்படும் பொழுதுதான் அவர் மகிமையினால் சபையை நிரப்புவார். நம் மூலம் தேவன் மகிழும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னம் சபையை நிரப்பும். அப்போது அங்கே பெந்தகோஸ்தே நாளில் பெருங்கூட்டம் ஓடி வருது. காரணம் என்னன்னா, அவங்க அபிஷேகத்தில் நிரம்பி சத்தம் போட்டு அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறத பார்த்தப்போ தோத்தர் எல்லாரும் ஓடி வரான். ஏன்னா அங்கே ஒரு விசேஷம் தெரிகிறது வரலாற்றில். அதாவது வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், தோத்தர் கிட்டத்தட்ட 17 ராஜ்யத்தை சார்ந்த 17 பாசைக்காரர்கள் பார்க்கும் பொழுது இந்த 120 பேர் கூடியிருந்த இடத்தின் மேலே தீபிடித்து எரிந்ததாக பார்த்தார்களாம். என்ன பார்த்தாங்க? தீபிடிச்சு எரிந்ததாக பார்த்தாங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மகிமை அந்த இடத்தை நிரப்பின உடனே தான் அவ்வளவு பேரும் ஓடி வரோம். இங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கினது, சாலோமனின் ஆலயத்தில் தேவ மகிமை. இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னா, அவர்கள் எண்ணிறந்த பலிகளை செலுத்தினார்கள். ஆராதனை எழும்பும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை இறங்கும். கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுதுதான் ஏசாயா 60 வாசிக்கிறோம், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் என்ன செய்வார்களாம்? நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ பெரிய காரணம் நம்ம சபைக்கு வராது, கொஞ்ச நாளில் வந்துடும், ஆனால் இப்போ வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ பெரிய பெரிய வண்டியை ரோட்டில் விட்டுட்டு எப்படி தான் வர முடியும்? பெரிய ஆட்கள்லாம் நடந்து தான் வர முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும், எங்கள் சபைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வரணும், அரசியல்வாதிகள் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், பெரிய பெரிய தோத்திரம் மனிதர்களை கத்த ரட்சித்து சபைக்கு நேராக கொண்டு வரணும். ஏன்னா மகிமை இறங்கும் பொழுது கத்த செய்வார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆராதனை எழும்பும் பொழுது எரிகோவை கத்தர் உடைத்து போடுகிறார். ஆராதனை எழும்பும் பொழுது எதிரிகளை கத்தர் தீர்த்து கட்டி விடுகிறார். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் வேதத்தின் வரலாறு. நேரம் இல்லாததுனால நான் வேகமாய் கொண்டு செல்கிறேன். தெய்வ பிள்ளைகள், அப்போ முதலாவது நம்முடைய ஆசை விருப்பம், தோத்திர கடற்கரை திரளத்தனை ஜனம் வரணும், மந்தை பெருகுகிறது போல பெருகணும், பலத்த ஜாதிகள் வர வேண்டுமானால் முதலாவது குழந்தைகள் கூட, தோத்திரம் வாலிபர்கள் கூட என்ன செய்யணும்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். எல்லாரும் முழங்கால நிற்கும் போது பாடும்போது முக்காடு போட்டு தூங்கப்படாது. ஹல்லேலூயா. ஆமாம், தோத்திரம். ஏன்னா நீ தூங்கினால் எதிரி களை விதைச்சிருவோம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நம்ம அந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிற ஐயாமார் அம்மாமார் கூட நீங்கள் அப்படியே சாஞ்சி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? மேலே ஃபேன் காற்று. நம்ம பாருங்கள், எல்லா இடத்த மாதிரி கிடையாது. அங்கிருந்து குழு குழு புதிய காற்று, இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழி. ஆக உங்களுக்கு உள்ள நல்ல சுகம். நிறைய பேர் சீட்டு பிடிக்கும் போதே எதுக்கு கீழே தான் உட்காந்துடுறாங்க. ஆமாம், வந்து இருந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே 3ஆம் வானத்துக்கு பேரது மாதிரி. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தூங்கிட்டு போனீங்கன்னா எதிரி என்ன போட்டுருவானாம்? களை விதைச்சிருவானாம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தோத்திரம் கத்தரை பாடணும். யாராவது கேட்பான், யோ எல்லாவனும் மெதுவாக தானே பாடுறான் ஆராதிக்கிறான், உங்களுக்கு மட்டும் என்னன்ட்டு. ஆவி உள்ளவன் ஆர்ப்பரித்து தான் ஆராதிப்பான், ஆவி இல்லாதவன் சைலண்டாக போவான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு ஆராதிக்கிறோம். இங்கே சத்தம் போட்டால் பிரச்சனை இல்லை, வெளியே போட முடியுமா?
முடியாது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய ஆராதனையில் ஒரு டெவலப் வர வேண்டும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர வேண்டும், ஒரு முன்னேற்றம் வர வேண்டும், ஒரு வளர்ச்சி வரணும். உண்மைதான்னா சத்தமாக வரல இல்லையா சொல்லுங்கள். பரவாயில்ல, நீங்கள் ஆமோதித்ததற்காக நன்றி. அடுத்த வாரத்தில் நாளையிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்கள் ஆராதனையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1:14 பெந்தகோஸ்தே நாளுக்காக காத்திருந்ததான தோத்திரம் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவர்கள் பேதுருவின் தலைமையிலே செய்த ஒரு முக்கியமான வேலையை வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். போதும். இரண்டாவது ஜெபம், ஜெபத்தில் வளர்தல். ஜெபத்தில் அந்த அளவில் ஜெபத்தில் வளர்தல்னு போடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பரிசுத்தாவி வரதுக்கு முன்னாலேயே அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ இயேசு பரத்துக்கு ஏறி போய் அவர் 40 நாள் எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு காட்சி கொடுத்தார். அப்போ மேலே போயாச்சு. 50ஆம் நாளிலே பெந்தகோஸ்தே நாள். அப்போ இடைப்பட்ட 10 நாள்லேயும் அவங்க என்ன வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுங்க? அவர்கள் ஒரே ஜெபம். தோத்திரம், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் கரெக்டாக நம்பர் 120 பேர் ஏறக்குறைய. அவங்களுக்கு ஒரே ஆசை, என்ன வரணும்? ஆவியானவர் இறங்கணும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. தோத்திரம், உண்மையாகவே இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னால் ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு துதி ஆராதனை, ஒரு மிஷினரி ஜெபம், ஒரு உபவாஸ் கூட்டம், ஒரு சபை ஆராதனை, இதுக்கு முன்னாலேயே உட்கார்ந்து வந்திருந்து ஆவியானவர் இறங்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்களானால் அங்கே எளிதாக ஆவியின் நிறைவை பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ சனிக்கிழமை தோறும் தோத்திரம் ராத்திரி துதி ஆராதனை முடிந்த உடனே சகோதரர்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம், அடுத்த கட்டம் பெண்கள் ஜெபம் 12 மணி வரைக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இது போன்ற ஜெபங்கள் பெருக பெருக, நான் சொல்கிறேன், நைட்டு வர முடியாத அம்மாமார் 1 ஹவருக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஜெபிக்க முடியும். ஏன்னா ஆதி சபையார் ஆவியின் நிறைவை பெறுவதற்காக இதுவரை அவங்க பரிசுத்தாவியை பார்த்தது கிடையாது, அந்நிய பாஷை பேசினது கிடையாது. ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்னு இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து உட்கார்ந்து 120 பேர் ஜெபத்திலும் வேண்டுதலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியின் நிறைவோடு அவங்க எதிர்பார்த்து காத்திருந்ததுனால அங்கே ஆவியானவர் இறங்கினார். அதனால தான் பல தேசத்தின் ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள், பல ஜாதி ஜனங்கள் ஓடி வந்தார்கள். உண்மையா இல்லையா? தேவனுடைய வல்லமை சபை தேசத்துக்கு வெளிப்படுத்தணும்னா ஆவியானவர் தேவை. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். அப்போஸ்தலர் 4:24 அங்கே பிரச்சனைகள் வந்த பொழுது அவர்கள் ஏகமாய் ஒரு மனமாய் கூடி என்ன பண்ணாங்க? போராட்ட ஜெபம். 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பயங்கரமான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 4:31 அவர்கள் எல்லாரும் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சுதான்? அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் எல்லாருமே அங்க பாஸ்டர் இருந்தாருன்னு எழுதப்படலை, அப்போஸ்தலர்கள் ஜெபம் நடத்தினார்கள் என்று எழுதப்படல. அவர்களுக்கு ஒரே ஆசை, எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இதன் நடுவில் என்ன செய்யலாம்? நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வராங்களோ வரலையோ, அக்கா வராங்களோ மைனி வராங்களோ, தோத்திரம் அக்கா நீ போறீன்னா நானும் வரேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவியின் ஏவுதல் உண்டாகுமானால் இன்றைக்கு எவ்வளோ பிசாசினுடைய எதிர்ப்பு, மனித போராட்டங்கள், இவைகளெல்லாம் தாண்டி வருவதற்கு இந்த ஜெபந்தான் காரணமாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்முடைய மிஷனரிகளை பிடித்து சிறையில் போட்டு 37 நாட்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். தோத்திரம்
37ஆம் நாளிலே வெளியே வந்தார்கள். ஆனால் கடந்த மாதம் 2 மிஷினரிகளை தோத்திரம் கன்னியாஸ்திரிகளை ஜெயிலில் அடைச்சப்போ தோத்திரம் பாராளுமன்றம் நடுநடுங்கினது, சட்டமன்றங்கள் கிடுகிடுங்கினது, தெருவீதிகளெல்லாம் பயங்கரமான ஆர்ப்பாட்டம், உலக நாடுகளிலெல்லாம் விடுவி விடுவி என்று போராட்டம். நமக்கு இதில் ஒரு % கூட ஒரே ஒரு காரணம், ஜெபம். ஹல்லேலூயா. பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது சபையார் என்ன பண்ணாங்களாம், அந்த ஜெபம் தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தது. நம்முடைய மிஷினரிகள் மேல் போடப்பட்ட வழக்குகள் பல செக்ஷனில் வெளியே வர முடியாதது. இவர்களை விட லகுவான செக்ஷனில் இருக்கிறவங்க இன்னும் வெளியே வரலை. ஆனால் இவங்க வெளியே வந்து கிருபையினால் 6 மாதம் 7 மாதமா ஊழியத்தை திரும்ப செய்கிறாங்க. காரணம் என்ன? சபையார் ஏகமாய் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. தோத்திரம் தேவ பிள்ளைகளே, ரோமர் 15:32 தோத்திரம் பவுல் சொல்லார், நான் போராடுவது போல நீங்களும் ஜெபத்தில் என்னோடு என்ன செய்யுங்கள், போராடுங்கள். ஹல்லேலூயா. அந்த போராட்டமான ஜெபம் எந்த உலக பிரகாரமான அரசியல்வாதிகளுடைய ஆதரவோ எந்த வெளிப்படையான போராட்டமோ இல்லாதபடிக்கு தேவன் பலத்த கிரியைகளை செய்து வெளியே கொண்டு வர காரணமாய் அமைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்கும் பொழுது மோசே மலை உச்சியில் இருந்து கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். அவன் கை தளர்ந்த பொழுது இஸ்ரவேலர் தோற்று அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், அவன் கைகளை தாங்க ஒரு ஊரும் மாரோன்னு 2 பேர் போய் உட்கார்ந்து அவன் கைகளை 2 கைகளையும் தாங்கின பொழுது அந்த கை உயர்ந்திருந்தது. எப்ப ஊழியக்காரன் கை உயர்ந்திருக்கிறதோ அப்பொழுது தேவ ஜனத்துக்கு வெற்றி. எப்பொழுது கை தளருகிறதோ அங்கே புறஜாதி எதிராளிக்கு வெற்றி. அப்ப நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள், ஜெபத்தில் தாங்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சன்பல்லா, தொபியா, கேஷம் இன்னும் பல எதிராளிகள் அலங்க கட்ட கூடாதபடிக்கு திட்டமிட்டு கூட்டங்கூடி அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த நெகேமியா என்ன பண்றாராம், அவர்கள் குடும்பமாக ஜனத்தை என்ன பண்ணியிருக்கார், கொண்டு நிறுத்தியிருக்க. அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். போதும். ஹல்லேலூயா. என்ன செய்யுங்கள், யுத்தம் பண்ணுங்கள். யாருக்காக? நீங்க யாருக்கும் பயப்படாம பட்டயங்கள், ஈட்டிகள், வில்லுகளை எல்லாம் பிடிச்சிட்டு குடும்பமாக நின்று தோத்திரம் உங்களுக்காக. உங்கள் சகோதரர், இந்த ஆலயத்தில் வர எல்லாருமே யார் தான் சொல்லுங்க? சகோதரிகள் யார் தான்? இவங்க தான். ஒரு ஆள் சாட்சி சொல்லுது, அழுது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஆபத்து, வியாதி, இங்கே சோத்திரம் பண்ணிட்டு விட்டுறோம். குடும்பமாக நீங்கள் பட்டயத்தை, ஈட்டிகளை, வில்லுகளை பிடித்து தேவ சமூகத்தில் நீங்கள் எங்கிருந்தோ ஜெபிக்கிற ஜெபம் குடும்பங்களிலே பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. முடிந்தால் ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது அங்கே எதிராளி எழும்ப முடியாதபடிக்கு மாபெரும் வெற்றி. அதை 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்றாருன்னா, வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் ஒரு கையில் வேலை, மறுகையில் ஆயுதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அன்றைய தினத்திலேயே அலங்கம் 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரியம் அதுதான். சொல்லுங்க, யுத்தம். என்ன யுத்தம்? வில்லுகளையும் தோத்திரம் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் பிடித்து கொண்டு நிற்கிற குடும்பங்கள். பாதி பேர் வேலை, பாதி பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கையில் ஆயுதம், ஜெபம். ஹல்லேலூயா.
வேலை செய்யும் போதும் பாதி வேலை பாதி ஜெபம். அதான் ஈஸியா வெற்றி கிடைத்தது. இல்லைன்னா அவன் போட்ட திட்டத்துக்கு அவங்க அலங்கம் கட்டி இருக்க முடியாது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், அப்படியானால் நம்முடைய ஆராதனை பெரிய வெற்றியை கொண்டு வரும், ஜெபம் ஒரு மகா பெரிய வெற்றியை கொண்டு வரும். அது தனியாக இருக்கலாம், குழுவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். தோத்திரம் இந்த ஆலயத்தில் வந்திருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி இங்கே எரிந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க ஜெபிக்க நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க அப்படி கூடி ஜெபித்த பொழுது அங்கே பலத்த கிரியைகள் நடந்தது. அப்போஸ்தலர்கள் தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள். அல்லேலூயா. அவர்களை கொண்டு என்ன நடந்ததா? தோத்திர அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏங்க நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது மோசேயின் கையை தாங்கினது போல தாங்கும் பொழுது நெகேமியாவோடு சேர்ந்து ஆயுதங்களை பிடித்து கொண்டு நின்ற பொழுது அன்றைக்கு வந்த வெற்றி இன்றைக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய பலமோ பராக்கிரமோ அல்ல, பரிசுத்தாவியின் பலன்தான் தேவை. அவர் இறங்காவிட்டால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக மாறிவிடும். ஆகவே தயவு செய்து நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. போதும், எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 5:11 வாசியுங்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. போதும். அல்லேலூயா. அங்கே பயம் உண்டாயிற்று, இங்கே சொல்லுங்கங்க. முதல்ல பயம் உண்டாயிற்று, இப்போ மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு காலம். அங்கே வாயினால இவங்க சொன்ன போய் தோத்திர பேதுரு கேட்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை. அல்லேலூயா. ஒரு பொய் சொன்னாலும் அடி விழுந்துட்டு, ஒரு திருட்டு பண்ணாலும் அடி விழுந்துட்டு. அல்லேலூயா. அப்ப ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாயிற்று. இப்போ அடியை பார்த்தப்போ மிகவும். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது தேவன் ஒரு கிரியை செய்யணும்னா சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சபை பயபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். ஏன்னா பயத்துடனே கர்த்தரை நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். சபையின் அலங்காரம் என்ன? இங்க இருக்கிற தோரணைகளா? இங்க இருக்கிற பெயிண்டா? இங்க இருக்கிறதான ஸ்கிரீனா? இல்ல இல்ல. 93ஆம் சங்கீதம் 5ல் சொல்றாரு, பரிசுத்தமானது நித்திய நாளாக தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தமே. எந்த சபை பரிசுத்தமானதா இருக்கிறதோ அந்த சபையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் உண்மை பேசுவோம். தோத்திர இருதயத்தை சுத்தமாக்குவோம், நம்முடைய கைகளை சுத்திகரிப்போம், சிந்தனைகளை சுத்திகரிப்போம், கண்களை சுத்திகரிப்போம். எவ்வளவு தூரம் பரிசுத்தம் இருக்கிறதோ அப்பாண்டவர் சொல்வார், இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியால். சொல்லுங்க, இங்கே அவன் நம்ம வீடா இருந்தாலும் அப்படிதான், சபையா இருந்தாலும் சரிதான். சபை கேம்பஸ்குள்ள ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அந்த கேம்பஸ்குள்ள சினிமா பாட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், சொல்லுங்க, தேவன் அவனை, இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்யும் பொழுது ஒரு ஆகானி நிமித்தம் முழு இஸ்ரவேலும் எளிதாய் ஜெயிக்க வேண்டிய ஆயில போய் 36 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. 2000 பேரோடு போய் ஜெயிக்க வேண்டிய இடம்தான். ஆனா காரணம் என்ன? உள்ளே இருந்த பாவம். சொல்லுங்கள், என்ன காரணம்? பாவம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும்னா அவருடைய பேரே பரிசுத்த ஆவியானவர். என்ன ஆவியானவர்? பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் இறங்குவதற்கேற்ற ஒரு பரிசுத்தம்,
இருதயங்களிலே தேவ அன்பு, இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் வைராக்கியம், இருதயத்தில் கோபம், சண்டை, பகை எதுவுமே இருக்கக்கூடாது. ஆதி சபையார் எல்லாருக்கும் ஒரே மனமும் ஒரே இருதயமும். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அங்க இறங்கிட்டார். அப்ப இருதயத்தில் யாருக்கும் கசப்பு, கோபம், வைராக்கியம் ஒண்ணுமே. அப்ப நம்ம உண்மையாக இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை இறங்கணும். நம்ம ஏசாயால வாஸ்தவ மாதிரி உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் ஜாதிகள் வரணும்னா என்ன இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா பரிசுத்தம் விளங்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் இருதயம் துடிக்கணும். என் நிமித்தம் தேவ மகிமை எடுபட்டு போய்விடக்கூடாது. என் நிமித்தம் ஆவியானுடைய கிரியை தடைபட்டு விடக்கூடாது. என் நிமித்தம் தேவன் சபையை விட்டு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு வைராக்கியத்தோடு தோத்திரம், ஒரு பரிசுத்த வைராக்கியம் உடையவர்களாய் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே முதலாவது தேவனை ஆராதிப்பதில் ஒரு டெவலப்மெண்ட், உற்சாகம், ஒரு வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஆதி சபை தோத்திரம் விருத்தி அடைந்து வளர்ந்தது. அப்போஸ்தலர் 9:31 அப்படி தானே படித்தோம். அது கடைசி வார்த்தை என்ன செய்கிறது? வளர்ந்து பெருகினது. நான் சொல்வேன், ஆராதனையில் வளர்ந்து பெருகுவதாக. அல்லேலூயா. தோத்திரம் ஜெபத்தில் வளர்ந்து பெருகுவதாக, பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகுவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், 4வதாக ஒரு முக்கியமான பணி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்போஸ்தலர் 1:8 சொன்னாரு, பரிசுத்த ஆவி வருவார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நன்றாய் தூங்குவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க, எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போதும். அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு ஒரே அபிஷேகம், ஒரே துள்ளிச்சாட்டம், ஒரே அந்நிய பாஷை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த 4 காரியம் எங்க நடக்கு? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு சுய உதவிக்குழுக்கு ஆள் சேர்க்கணும்னா 20 பேர் வந்தா நமக்கு 20 லட்சம் குழுவுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வீடு வீடா போய் நேரத்தை போக்கி இருந்து குழுவுக்கு ஆள் சேர்ப்பாங்க. அல்லேலூயா. மேக்கா மண்டபத்தில் சன்ஷைனில் ஓணம் தள்ளுபடி பாதி விலையில் பேப்பரில் பார்த்தாக்கா போமா. அல்லேலூயா. இப்படி என்ன விளம்பரம், என்ன ஆள் சேர்ப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியா இருங்க, என்னை பற்றி பேசுங்கண்டு. உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அதை சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த சபையாரை பாருங்க. அந்த வசனத்துக்கு கீழே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் கீழே வாசிங்கன்னா 5 முதல் வாசிக்கும் பொழுது, பிலிப்பு அந்த பட்டணத்துக்குள்ள போய் வசனத்தை பிரசங்கிக்கிறான். 7ஆம் வசனம், அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த. இந்த பிலிப்பு எந்த பைபிள் காலேஜில் படிச்சாரு? அக்கா, இந்த பிலிப்பு எந்த பைபிள் காலேஜில் படிச்சாருன்னு? இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிள் காலேஜ். ஓகே. பரிசுத்த ஆவியானவர் தான் பாடம் நடத்தி இருக்கார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, நான் என்ன பேசுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு திக்குவாயும். அப்படி சொன்னவங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாரா இல்லையா? இங்க பிலிப்போ பாருங்க, தோத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பேய் ஓட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஏற்கனவே மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடைபெறுகிற. நீங்க என்ன பண்ணுவீங்க? பிசாசுகளை, ஆமா, வியாதியஸ்தர்களை, கர்த்தர் கொடுத்த அதிகாரம்
இதுக்கு நீ வண்டி பிடிச்சு ஆள் கொண்டு வரணுமா? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்றேன், நம்ம எழும்பி அடுத்தவர்களுக்காக ஜெபித்து பேயை துரத்தும் போது நம்ம எல்லைகளில் பிசாசு வரமாட்டான். நம்ம நிறைய பேருக்கு ஒரு பயம், இயேசு நாமத்தினால போன்னு சொன்னான் ஒருவேளை ராத்திரி சங்க பிடிச்சிருவானோ. அவன் ஏற்கனவே தோற்று போனவன். அவனுடைய அதிகாரத்தை இயேசு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், பிலிப்பு அப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அந்த காலம் பாடு நிறைந்த காலம். ஏன்னா ஏற்கனவே தோத்திரம் பயங்கர குழப்பம், நிறைய பிரச்சனைகள். அதில் சிதறி திரிந்தவர்களில் ஒருவர் தான் யாரு? பிலிப்பு. அதானே படிச்சீங்க. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, வியாதிகள் குணமானது. அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கந்தாகையின் மந்திரிக்கு ஸ்நானம் கொடுக்கும் பொழுது கூட அவர் நினைச்சுக்கிறார், ரதத்தில் ஒருத்தன் பைபிள் படிச்சுட்டு இருக்கான், விளக்கம் தெரியல, போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. ரதத்தில் இருந்து இறக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வாஞ்சை உள்ளவனுக்கு வாசல் திறக்கும், விரும்புகிறவனுக்கு ஆத்துமாவை கர்த்தர் வாயில கொண்டு கொடுப்பார். நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், என்ன கொண்டு 4 பேருக்கு ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஆமேன். நம்மவே யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாவளாம் டிவிக்கு முன்ன உட்கார்ந்தா. நம்ம சாவது வரைக்கும் அப்படிதான் இருப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? தோத்திரம் 14லேருந்து 30 வரை பெரிய பகுதி ஆண்டவர் தாளந்து கொடுத்தார். ஓ வாணி, உனக்கு 5, உனக்கு 2, உனக்கு 1, எல்லாம் வாங்கியாச்சு. தோத்திரம் எல்லா தாளந்தையும் வாங்கிட்டு இன்னும் ஏதாவது கிடைக்குமான்னு காவல். யாரு? சூப்பர் சீனியர் விசுவாசிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வியாதியை சுகமாக்க, பிசாசை துரத்த ஏற்கனவே நமக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம 50 வருஷம் 60 வருஷம் இயேசுவை ஆராதிச்சுட்டு திரும்ப யாராவது எனக்குள்ள இருக்க பேய விரட்டுவாங்கன்னா நம்மளை மாதிரி கோழைகள் யார் உண்டு? உண்டா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் பைபிளில் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அடையாளத்தை அற்புதத்தை நடப்பிக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கார். ஆனால் தந்த தாளந்து ஒரு நாள் வந்து கேட்டாரா இல்லையா? கேட்டா, யோ நீ 5 வாங்கின, எதுக்கு பயன்படுத்தின? 2, 1 வா. நான் சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். இங்க பாய நோண்டிட்டு இருக்கிற ஜோயலை கூட பிடிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்க அப்பா எங்க? தோத்திரம் என்ன பண்ணான்? தோத்திரம் உங்க 2 பேரை பெத்தெடுத்திருக்கிறான். அவன் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சான்? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரை கேட்டுருவாரு. கேட்பாரா இல்லையா? என்ன பார்க்குறீங்க ஒரு மாதிரி? ஹல்லேலூயா. தாளந்து கிருபையெல்லாம் கொடுத்து உங்களை வெளியே கதவுடதுக்காக தந்தாரு. அவருக்காக பேச தந்தார், அவருடைய கிரியை நடப்பிக்க தந்தார், அவருடைய வல்லமை வெளிப்படுத்த தந்தார். அதனால ஒரு நாள் கேட்கும்போது தோத்திரம் ஒழுங்கா இல்லைன்னா தோத்திரம் அது 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிரயோஜனம் இல்லாதவனை பிடிச்சி எங்க கொண்டு போடுங்க. பாருங்க, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே என்ன உண்டு? உண்டு. தோத்திரம். எத்தனை பேர் வேணும்னு கேட்கீங்க? ஏங்க இந்த 30ஆம் வசனம் யாருக்கு வேணும்? உங்களுக்கா? உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒழுங்கா தந்த கிருபையை பயன்படுத்தி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணலைன்னா தூக்கி எங்க போடுவாராம்? இப்பவே கரண்ட் போனா பேடி அங்க எப்படி இருக்கும்? தப்பி வரவே முடியாது, அத்தானே விழிக்க முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஃபோன் வராதுங்க. வரலையா சொல்லுங்கள். அவ என்ன பண்ண போறோம்னா, ஏசாயா 60 சொன்னார், எழும்பி உன் ஒளி வந்தது. ஒழுங்கா ஆராதி, ஒழுங்கா ஜோமன் தோத்திர, ஒழுங்கா பரிசுத்தமாகு, ஒழுங்கா கர்த்தருடைய வேலையை செய், நடந்து திரி, சோத்திரம் பண்ணி பிரசங்கம் பண்ணி இயேசுவை ஆண்டவருக்காய் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். உண்மையாவே தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நிமிஷமும் வட இந்தியாவில் ஆத்துமா அழியுதுன்றோம். உங்க பக்கத்து வீட்டில் அழியலையோ? கூட வேலை செய்கிற ஆத்துமா அழியலையோ?
என்ன தங்கச்சி உன் கூட படிக்கிற பிள்ளைகள் இயேசு ஏத்துக்கிட்டு இருக்கா? என்ன காலேஜ் இன்ஜினியர். அப்போ நமக்கு கிடைச்ச சான்ஸில் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை என்ன செய்யணும்? சொல்லணும். எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும், தாளந்துகளை பயன்படுத்தணும். ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா தோத்தர் பிடிச்சி இருட்டில் தள்ளிடுவார். அங்கே போயிருந்து அழுதுற அன்னைக்கு காலத்தை வீணடிச்ச நாட்கள் பொல்லாதவைகளானதால் பிரயோஜனப்படுத்துங்க. பாருங்க, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை காட்டுறார். எல்லாம் உலர்ந்த எலும்புகளாக கிடக்கு. ஆண்டவர் கேட்டார், இதெல்லாம் உயிரிடையுமான்? அவன் சொன்னால் எனக்கு தெரியாது, உமக்கு தான். ஆண்டவர் சொன்னார், நீ பேசு, நான் ஆவியை அனுப்புகிறேன். நீங்கள் பேசினா யாரை அனுப்புவாராம்? ஆவியை அனுப்புவார். உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் அசைய ஆரம்பிக்கும். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இசைய ஆரம்பிக்கும். அதுக்கு மேலாக நரம்பு வரும், சதைகள் வரும், தோலால மூடுவார். உயிர் உள்ள வரும், கால் ஊன்றி நிற்கும். சபையே, தேவ ஜனமே, ஐயோ யார்கிட்ட என்ன பேசுறது, யாருக்கா என்ன ஜெபம் பண்றதுன்னு நீங்க அசதியா இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நேற்று பகல் கூட்டத்தில், நேற்று இரவு கூட்டத்தில் வசனங்களை படித்தோம். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். நம்ம பாடி துதிச்சா அவர் யுத்தத்தை தொடங்குவாரே. நம்ம வைராக்கியத்தோடு நல்லா ஆராதிச்சு ஆண்டவர் சமூகத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி ஜெபித்து தோத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரைதிரைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். செய்யும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கில் எழும்பினது போல ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக, நம்முடைய சபைக்குள்ளே தருவாராக. நம்மை கொண்டு நம்முடைய பிராந்தியத்திலே, பட்டணங்களிலே, தீவுகளிலே இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு எழுப்புதல் வந்து அவர்கள் எல்லாரும் நம்ம வாஸ்து மாதிரி கடற்கரை திரளத்தனையாக தோத்திரம் மகிமையை தேடி வருவார்களாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா தேவ சமூகத்திலே? ஆமென், க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒருவரே ஆகில நீங்கள் அற்பமாய் நினைக்க வேண்டாம். உங்களை குறித்து தெய்வத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, தரிசனம் உண்டு. எங்கே ஓடி ஒளிஞ்ச பின்பும் அந்த பேதுரு தேவனை மறுதலித்திருந்தாலும், அவன் பின்மாற்றத்தில் ஓடி ஒளித்திருந்தாலும், ஆமென், அவனை மறுபடியும் கர்த்தர் பிடித்து இழுத்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவனை கொண்டு செய்யும்படிக்கு அவனை தேவன் பயன்படுத்தினான். அவனே புதிய ஏற்பாட்டுக்கால சபையினுடைய முதல் பிரதிநிதியாக எழுமி நின்று கர்த்தருடைய வைராக்கியமான வார்த்தைகளை பேசினான். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பயந்தாங்கொழியை, அந்த மறுதலித்தவனை, ஓடி ஒளித்தவனை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியுமானால், தேவ பிள்ளைகளே, முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது எழுமி நின்று 2-3 நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று யாருக்கும் அல்ல, நான் எழும்பணும், நான் பிரகாசிக்கணும், நான் இனி நல்லா ஆராதிக்கணும், நான் இனி நல்லா ஜெபிக்கணும், நான் நல்லா என்னை தாழ்த்தி பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். மாத்திரமல்ல, என்னை கொண்டு ஒரு சிலரை ஆகிலும் ஆதாயம் பண்ணுவதற்கு என் எஜமானன் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை என் இயேசுவுக்காக நான் பயன்படுத்தணும். எப்படியாவது அழியும் ஜனத்தை மீட்டெடுக்கணும். மந்தை பெருகுகிறது போல மனிதர்கள் பெருகத்தக்கதாக, பலத்த ஜாதிகள் இங்கே வரத்தக்கதாக, ஒரு மகிமையின் ஊழியமாக இந்த ஊழியம் மாறத்தக்கதாக 2025ஆம் ஆண்டினுடைய 2 பகுதிகளை முடித்து விட்டேன் ஐயா. இருக்கிற 9ஆம் மாதம் 3வது பகுதி ஆரம்பிக்கிறது. அந்த பகுதியில் ஒரு ஜெயம் சபைக்கு உண்டாக, பட்டணங்கள் கிராமங்களை கீழ்ப்படுத்துகிற ஒரு சபையாக தேவன் மாற்றும்படியாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை நீங்க ஜெப நிலைமையில் இருக்கும் பொழுது சொல்றேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. தோத்திரம், மற்ற எல்லா காரியங்களும் தோத்திரம் ஒன்றுமில்லாமல் போனது. தோத்திரம், இந்த வசனம் மற்றவைகளை மேற்கொண்டது. தோத்திரம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து எல்லா உலக ஆவிகளை மேற்கொண்டது, உலக ஆதிக்கங்களை மேற்கொண்டது, உலகத்துள்ள எல்லா கிரியைகளை மேற்கொள்ளும் ஒரு காரியத்தை கர்த்தர் நாட்களிலே நிச்சயம் செய்ய முடியும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தெய்வம்
நிச்சயம் ஒரு உயிர்ப்பித்தலை தருவாராக, ஒரு எழுப்புதலை தருவாராக. இதுவரை செயல்படாதவர்கள் செயல்படுவார்களாக, இதுவரை பேசாதவர்கள் பேசுவார்களாக, இதுவரை பாடாதவர்கள் பாடுவார்களாக, இதுவரை செபிக்காதவர்கள் செபிப்பார்களாக, இதுவரை பரிசுத்தத்தை குறித்து ஒரு ஆசை இல்லாதவர்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை குறித்து ஒரு பயம் உண்டாவதாக. ஆதி சபையாருக்குள்ளே பயம் உண்டாயிற்று, மிகுந்த பயம் உண்டாயிற்று. பிரதர் சிஸ்டர், தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தண்டனை கிடைக்கலங்கிறதுனால நீ துணிகரமா பாவத்தை செய்யாத. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற தெய்வம். ஓ, அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு நீ நானும் ஆளாகி விடாதபடிக்கு பரிசுத்தமே எங்கள் ஆலயத்தின் அலங்காரம். பரிசுத்தர் வர வேண்டுமானால் ஓ, பாவக்கிரியைகளை சபையை விட்டு அப்புறப்படுத்தி, ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya, இந்த கல்லின் மேலன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். இந்த கல்லின் மேலன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கூடார மீதல் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. கூடார மீதல் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. வீட்டில் வந்தது பலத்தகி குடிவந்தோரை நிறைத்த ஆவி. வீட்டில் வந்தது பலத்தகி குடிவந்தோரை நிறைத்த ஆவி. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல சபையை ஒரு மகிமையின் ஆலயமாக, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கூடார மீது இறங்கிய வேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. கூடார மீது இறங்கிய வேகம் தேவாலயத்தை நிரப்பிய மகிமை. வீட்டில் வந்தது பலத்தகி குடிவந்தோரை நிறைத்த ஆவி. வீட்டில் வந்தது பலத்தகி குடிவந்தோரை நிறைத்த ஆவி. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் நமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. எல்லோரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஒரு விசேஷ தேவ மகிமை, ஒரு விசேஷ தேவனுடைய ஆளுகை எங்கள் ஆலயத்தை நிரப்பட்டும், எங்கள் ஊழியத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு இருக்கிற வண்ணமாக அல்ல ஆண்டவரே, பூமியை நிரப்புகிறவர்களாக, வசனத்தால் நிரப்புகிறவர்களாக, ஆவியினால நிரப்பி இருளை துரத்தி அடிக்கிறவர்களாக, ஆண்டவரே, புற ஜாதிகளை சபைக்கு நேரை திருப்பி கொண்டு ஆராதிக்க அழைத்து வருகிறவர்களாக, ஆண்டவரே, உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு விசேஷ கர்த்தருடைய மகிமை எங்கள் எல்லைகளிலே இறங்கட்டும். ஆண்டவரே, கூடாரம் இதில் இறங்கிய மேகம் தேவாலயத்தை நிரப்பின மகிமை. எத்தனை பேர் ஆசையோடு சொல்றீங்க, அந்த மகிமை இறங்கணுமே, அந்த பிரச்சனை இறங்கணுமே. தேவ பிள்ளையே, நீ எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. சபையே, ஆராதிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி, பரிசுத்தத்திற்காக போராடு. ஆண்டவருக்காக ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே சுற்றி சுற்றி தெருக்களிலே கிராமங்களிலே நடந்து சென்று கர்த்தரை துதிக்க துதிக்க தெருக்களில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற அசுத்தாவிகள் ஓடி போயிரும். ஒரு எழுப்புதலை கிராமம் காணட்டும், தெரு காணட்டும், பட்டணம் காணட்டு. எத்தனை பேர் குழந்தை தாகம் இருக்கிறது, உன்னால வெளியே போய் பேச முடியாது, உன் வாகனத்துல போய் ஆண்டவரை சோத்திரம் பண்ணிட்டு வரலாம், பாடிட்டே வரலாம், நடந்து நடந்து கர்த்தரை துதிச்சிட்டே வரலாம்.
அசுத்தாவிகளை மேற்கொள்ளுகிற வசனம், அசுத்தாவியின் கிரியைகளை அழிக்கிற தேவ ஆவி சபையே உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. தேவ ஜனமே, ஹalleluya, ஒரு எழுப்புதலை, ஒரு அனலை, அக்கினியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள தந்து நடத்துவாராக. ஆமென் ஆண்டவரே, ஹalleluya. உண்மையாகவே நாம் வாசித்தது போல பலத்த ஜாதிகள் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். ஆமென். கடற்கரை தருளத்தின ஜனம் வர வேண்டும். உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிரியைகளை இந்த சபையை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, என்னை கொண்டு இந்த ஊழியத்தில் நீர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ பயன்படுத்துவீராக. என்னுடைய ஆராதனை இன்னும் வளர வேண்டும், என் ஜெபம் இன்னும் வளர வேண்டும், என் பரிசுத்த வாழ்வு வளர வேண்டும், ஆத்ம பாரத்தோடு நான் செய்கிற ஊழியம் வளர வேண்டும். நான் உமக்காக எதையாவது ஒன்று செய்து உம் மகிமையை காண, அநேகர் பரலோக மகிமையை சுதந்தரிக்க என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றும். பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனை புறம்பான இருளிலே போட சொன்னீங்க. அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதப்பா. கனி கொடாத மரத்தை வெட்டி அக்னியில போட சொன்னீங்க. என்னை ஒரு கனிமரமாய் மாற்றும், பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும், பிரயோஜனம் உள்ளவளாய் மாற்றும். ஹalleluya. கைகளை தட்டி கதரை ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, பரலோக தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் ஆராதனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வந்து பங்கெடுத்த இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். ஒரு தேவனுடைய சபையின் வளர்ச்சியிலே தெய்வ பிள்ளைகளாய் எங்களுக்கு இருக்கிறதான முக்கியமான காரியங்களை நீ சில வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்தினீரே, ஸ்தோத்திர ஐயா. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு 100 மடங்கு பலனை காண செய்யும். இந்த ஜெயத்தின் ஆண்டினுடைய 3வது பகுதிக்குள்ளே செல்லுகிற பொழுது ஆண்டவரது வசனங்கள் 100 மடங்கு பலனை கொண்டு வருகிறதை காண கிருபை தாரும். ஒருவருடைய இருதயத்தை விட்டாகில் இந்த வசனங்கள் எடுத்து போடப்படாதபடி தங்கள் ஆராதனையில் ஒரு அனலை, அக்னியை, ஜெபத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை, பரிசுத்த கிரியைகளின் மேல் ஒரு வைராக்கியத்தை, ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆத்தும தாகத்தை, ஆத்தும பாரத்தை வெளிப்படுத்துகிற, அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற, பிசாசுகளை துரத்துகிற, வியாதிகளை குணமாக்குகிற, அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடம் கொண்டு வருகிற கருவிகளா எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை நடக்க இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். ஓ அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதங்களும் இன்று என்று சதா காலம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் எப்படியாயிலும் சபை பிரகாசிக்க வேண்டும், மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும், இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு தீர்மானம் செய்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.